Hi TNPSC Bloods, welcome to our channel. இந்த வீடியோவில் 2015ல நடந்த குரூப் 2 உடைய தமிழ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், பிறமொழி சொல்லற்ற தொடர் இது. ஆப்ஷன் சி, அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. இதுதான் வந்து கரெக்ட், சரிங்களா? மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் அப்படிங்கிறது இங்கிலீஷில் இருக்குது. விவாதம் அப்படிங்கிறதும் தூய தமிழ் சொல் கிடையாது. உரையாடல் அப்படிங்கிறது தான் தூய தமிழ் சொல். ஸ்பீச் அப்படிங்கிறதும் ஆங்கில வேர்ட், சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். செகண்ட் கொஷின், சரியான சொற்றொடரை தேர்க. பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதுதல் தவறு இதுதான் வந்து கரெக்டாக ஆர்டராக இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாழ்வு உயர்வு கருதுதல் பிறப்பில் தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்து மாறி மாறி இருக்குது. ஸோ சரியான சொற்றொடர் எதுனா பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதுதல் தவறு, அதுதான் கரெக்டாக இருக்குது. தேர்ட் கொஷின், கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியானவை? எனது மகன் சரியான நெஞ்செழுத்தக்காரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனதுன்னு சொல்லிட்டு அக்ரீனில் சொல்லியிருக்காங்க. இங்கே என்னுடைய அப்படின்னு சொல்லிட்டு வரணும். என்னுடைய மகன் சரியான நெஞ்செழுத்தக்காரன் அப்படின்னு இருந்ததுன்னா அது கரெக்டு. அடுத்தது, அவளது தந்தை அவள் மீது உயிரையே வைத்திருக்கிறார். அவளது அப்படிங்கிறதும் ஒரு அக்ரீனை மாதிரி இருக்குது. அதனால் வந்து அவளுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய அப்படின்னு சொல்லிட்டு வரணும். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நும் கூற்று சிறிதும் நிற்கத்தக்கது அன்று. அன்றுங்கிறதும் ஒருமை, நும் அப்படிங்கிறதும் ஒருமை, சரிங்களா? ஒருமை கொண்டு முடிகிறது, கரெக்டாக தான் இருக்குது. அவை எல்லாம் மாதவியின் நூல்கள். அவை அப்படிங்கிறது பன்மை, நூல்கள் அப்படிங்கிறதும் பன்மை கொண்டு முடிகிறதுனால ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஸோ ஃபஸ்ட்டு 2 தான் தவறாக இருக்குது. ஸோ இதில் சரியானவை 3 and 4. ஃபோர்த் கொஷின், முட்டையிட்டது சேவலா பெட்டையா? இவ்வினாவில் அமைந்துள்ள வலு எது? வினா வலு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேவல் வந்து முட்டையே இடாது. ஸோ வினாலேயே வலு இருக்குது. வலுனா என்ன? பிழை. ஃபிஃப்த் கொஷின் வந்து வரை இவ்வேர்ச்சொல்லை வினையால் அணையும் பெயராகுக. வரை அப்படிங்கிறதோட வேர்ச்சொல்லுடைய வினையால் அணையும் பெயர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா வரைந்தவன். இதை தொழிற்பெயர் கேட்டிருந்தாங்கன்னா வரைதல்னு வந்திருக்கணும். பெயரெச்சம்னு கேட்டிருந்தாங்கன்னா வரைந்து வந்து வினையச்சம். 6th வந்து பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. டெலிகேட் அப்படின்னா பேராளர், சாம்பியன்னா வாகை சூடி, ப்ரப்போசல்னா கருத்துரு, புரோட்டோகால் அப்படின்னா மரபு தகவு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 3, 4, 1, 2. டெலிகேட்னா என்னது? பேராளர், சாம்பியன்னா வாகை சூடி, ப்ரப்போசல்னா கருத்துரு, புரோட்டோகால்னா மரபு தகவு. 7th கொஷின், ஊ என்ற சொல்லின் பொருளை தேர்ந்தெடு. இறைச்சி. ஊ என்ற சொல்லின் பொருள் என்னது? இறைச்சி. 8th கொஷின், தூ என்னும் சொல்லின் பொருள் பின்வருவனவற்றுள் எது? உன். தூ என்னும் சொல்லின் பொருள் எது? உன். 9th கொஷின் வந்து பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. சரதம் அப்படின்னா வாய்மை, சரதம். சூளிகை அப்படின்னா நிலா முற்றம், மகோததினா கடல், அவனினா நாடு. சரதம்னா என்ன? வாய்மை, சூளிகைனா நிலாமுற்றம், மகோததினா கடல், அவனினா நாடு. ஸோ ஆன்சர் வந்து 3, 1, 4, 2. 10th கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ்காணும் கருத்துக்களில் தவறானதை சுட்டி காண்பிக்கவும். மிளகு நீரை சாத்தமுது என்பது வைணவ மரபு, கரெக்டு. ஆசிரியரை ஐயா என்று அழைப்பது வேலூர் ஆம்பூர் வட்டத்தார் மரபு. டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, திருமணம் முதலிய மங்கள நிகழ்ச்சிகளுக்கு கீற்று வெய்வதனை கொட்டகை என்பது செட்டி நாட்டு மரபு, இதுவும் கரெக்டு. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா, அமிழ்தத்தை கருப்பஞ்சாறு என்பது ஸ்ரீரங்கம் கோவில் மரபுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தவறானது. ஸோ இதுக்கு கரெக்டான மரபு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்கள். 11th கொஷின், எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் இந்த அடியில் அமைந்துள்ள மோனை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சீர், 2வது சீர், 4வது சீரில். ஸோ 1, 2, 4ல் வந்து முதல் எழுத்துக்கள் வந்து ஒன்றி வந்திருக்கிறதுனா அது வந்து பார்த்திங்கன்னா கீழ்கதுவாய் மோனை. மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வரணும். அதுலேயும் 1, 2, 4ல் வந்து ஒன்றி வந்திருக்கிறதுனால இது வந்து கீழ்கதுவாய் மோனை. மேற்கதுவாய்னா 1, 3, 4ல் வந்திருக்கணும். தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க. வெண்மதி அப்படிங்கிறது தான் தவறாக பிரிஞ்சிருக்கு. வெண்மதிங்கிறது வெண்மை கூட்டல் மதின்னு பிரியணும், சரிங்களா? 13th கொஷின், பொருந்தாத இணையை காண்க. இணையிலே முப்பாலுக்கு இந்நிலத்தை அப்படிங்கிறது பாரதிதாசன். யாதும் ஊரை யாவரும் கேளுன்னு சொன்னது கணியன் பூங்குன்றனார். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சொல்லியிருப்பாரு. அழுது அடியடைந்த அன்பர் திருமூலர்னு கொடுத்துருக்காங்க, தவறு. அழுது அடியடைந்த அன்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் தான் அழுது அடியடைந்த அன்பர். 14th கொஷின், நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் சி புறநானூறு. நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு.
15th கொஷின் திருக்குறள் பற்றிய நூல்களுள் எவை சரியானவை? திருக்குட்டல் குறள் திருக்குறள் மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்களால் ஆகிய நூலாதலின் திருக்குறள் என பெயர் பெற்றது. கரெக்டு. நான்மறை ஐம்பால் சதுர்வேதம் என்று திருக்குறளை கூறுவர். கிடையாது, இது தவறு. ஐம்பால்னு சொல்ல மாட்டாங்க, முப்பால்னு சொல்லுவாங்க, உலக பொதுமறைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தவறாக இருக்குது. திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளன. கரெக்டு. திருவள்ளுவரது காலம் கிமு 32ன்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது, கிமு 31. கிமு 31. இந்த ஆண்டை தொடக்கமாக கொண்டே திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. ஆக்சுவலாக 31 கொண்டு தான் வந்து திருவள்ளுவருடைய ஆண்டு வந்து கணக்கிடப்படும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ 1, 3 தான் கரெக்டு. பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் குயில். பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் என்ன? குயில். 17th கொஷின் பொறுத்துக. கோகோதை நாடு எது? சேரநாடு. பார்ப்பு எது? குஞ்சு. புள்ளினம் பறவை இனம். அல்லர் பழனம் சேற்று வயல். ஸோ ஆன்சர் வந்து 3, 4, 1, 2 தான் கரெக்டு. கோகோதை நாடுனா என்ன? சேரநாடு. பார்ப்புனா குஞ்சு. புள்ளினம்னா பறவை இனம். அல்லர் பழனம்னா சேற்று வயல். 18th கொஷின் நாடகவியல் என்னும் நூலை இயற்றியவர் யார்? பரிதிமாற் கலைஞர். நாடக இயல் என்னும் நூலை இயற்றியவர் யார்? பரிதிமாற் கலைஞர். ஏலாதி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை? பாடல் தோறும் 6 அறக்கருத்துக்களை விளக்கி கூறும் அற இலக்கியம் ஏலாதி. ஏலாதி நூல் தற்சிறப்பு பயிரம் சிறப்பு பயிரம் உட்பட 100 செய்யுட்களை கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா 81 செய்யுள்கள் தான் இருக்கும். ஏலக்காய் லவங்கம் சிறுநாவற்பூ சுக்கு மிளகு திப்பிலி என்னும் 6 பொருள்கள் சேர்ந்த மருந்து உடல் பிணி நோக்கி நலம் செய்யும். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. அதுபோல் ஏலாதியில் ஒவ்வொரு செயலும் சொல்லப்பட்ட 8 கருத்துக்களும் மக்களது மனநோய் அறியாமையை போக்கி தெளிவு தருவனன்னு சொல்லியிருக்காங்க. 8 கருத்துக்கள் கிடையாது, 6 கருத்துக்கள் தான் இருக்கும். ஸோ இதுவும் தவறான ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தான் சரியானவை. 20th கொஷின் பொருந்தா இணையை கண்டறிக. ஸோ இயேசு பெருமான் பற்றி கிருட்டின பிள்ளை பாடியிருப்பாரு. சிவபெருமான் பற்றி சுந்தரர் பாடியிருப்பாரு தேவாரத்தில். புத்த பிரான் பற்றி நீலகேசி சொல்லியிருக்காது, வீர சோழியம் தான்ப்பா சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து தவறான ஸ்டேட்மெண்ட். நபிகள் நாயகம் உமர்புலவர் கரெக்டு. திருக்குற்றால குறவஞ்சி பற்றிய கூற்றுகளில் சரியானவை. திருக்குற்றால குறவஞ்சி நூலை இயற்றிய திரிகூடராசப்ப கவிராயர் மேலகரம் என்னும் ஊரில் பிறந்தவர். கரெக்டு. திருக்குற்றாலநாதர் உலா வரும்போது அவரை கண்டு ஒரு பெண் அவர் மீது அன்பு கொண்டு நலிவதையும் அவளுக்கு குறிச்சொல்வதும் குற்றால குறவஞ்சியின் மைய கதை பொருள் ஆகும். கரெக்டு. குறவஞ்சி 90 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. 4th ஸ்டேட்மெண்ட் வசந்தவள்ளி திருமணம் எனவும் இந்நூல் வழங்கப்படுகிறது. தவறு. அப்படிலாம் வழங்கப்படலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் மட்டும்தான் கரெக்டு. 22 மயங்கி மருகிற் பிணங்கி வணங்கி உயங்கி ஒருவர்க்கொருவர். இப்பாடலின் ஆசிரியர் யார்? ஒட்டக்கூத்தர். மயங்கி மருகிற் பிணங்கி வணங்கி உயங்கி ஒருவர்க்கொருவர். இப்பாடலின் ஆசிரியர் யார்? ஒட்டக்கூத்தர். 23rd கொஷின் ஒற்றுமை காப்பியம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல். சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் என்னது? ஒற்றுமை காப்பியம்ங்கிற அடைமொழியால் குறிக்கப்பெறுது. 24th கொஷின் அம்மானை பற்றிய கீழ்கண்டவற்றுள் சரியானவை எவை? அம்மானை என்பது மகளிர் விளையாடும் விளையாட்டுகளுள் ஒன்று. கரெக்டு. மகளிர் விளையாடுற ஒரு வகை காய் விளையாட்டு. காயை வந்து வச்சுக்கிட்டு விளையாடுவாங்க. சரிங்களா? அம்மானை ஆடும்போது மகளிர் பாடும் பாட்டுக்கு அம்மானை வரி என்று பெயர். கரெக்டு. ஸோ இது வந்து ஒரு வகை காய் விளையாட்டுன்னு சொன்னோமா? ஸோ 3 பேர் வட்டமாக உட்காந்து கல்லை வந்து மேலே எரிஞ்சு விளையாடுவாங்க. இதுதான் அம்மானை விளையாட்டு. இதில் வந்து சொல்லியிருக்காங்க பாடிக்கொண்டே பந்துகளை உருட்டி விளையாடுவது பந்து விளையாடல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து தவறு. அம்மானை பற்றியே இது இல்லை. இது வந்து தவறாக இருக்குது. அம்மானை அப்படின்னா என்னென்னா 3 பேர் விளையாடுவாங்களா? 3 பேரில் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் அவர் வந்து 2வதாக இருக்கிறவங்க கிட்ட ஒரு கருத்தை வந்து கேட்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 2வது இருக்கவங்க வந்து 3வது கிட்ட கேட்பாங்க. 3வதாக உட்காந்துட்டு இருக்கவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு விட கூறி முறிப்பாங்க. இதுதான் அம்மானை விளையாட்டு. அதை தான் சொல்லியிருக்காங்க பாருங்க. 4th ஸ்டேட்மெண்ட்டில் தவறாக கொடுத்துருக்காங்க. அம்மானை பாடலில் ஒரு கருத்து வினா எழுப்பி அக்கருத்தை மறுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறு. ஃபர்ஸ்ட் இருக்கவங்க கொஷின் கேட்பாங்க, 2வதாக இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3வதாக இருக்கிறவங்க கிட்ட கேட்டு 3வதாக இருக்கிறவங்க அதுக்கு ஆன்சர் சொல்லி முடிப்பாங்க. இதுதான் அம்மானை. அம்மானைங்கிறது ஒரு வகை காய் விளையாட்டு. கல்லை மேலே தூக்கி போட்டு விளையாடுவாங்க. இதுதான் அம்மானை அப்படின்னா. ஸோ வந்து 4th ஸ்டேட்மெண்ட்டும் தவறாக இருக்குது. ஃபர்ஸ்ட் 2 மட்டும்தான் கரெக்டு. 25th கொஷின் கடற்பயணத்தின் சிறப்பை அவை விளங்கும் நூலோடு பொறுத்துக. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து மதுரை காஞ்சி. பொன்னுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி அகநானூறு. காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் புறநானூறு. கட்டுத்தறியில்
கட்டிய யானை அசைவது போல நாவாய் அசைந்தது பட்டின பாலை. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து மதுரை காஞ்சி பொன்னுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி அகநானூறு காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் புறநானூறு கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது பட்டின பாலை. ஸோ 3, 4, 2, 1 the answer. 26th question புனையா ஓவியம் என்பதன் பொருள் கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவது. புனையா ஓவியம் என்பதன் பொருள் கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவது. 27 கிருஷ்ணகிரி கோத்தகிரி இதில் காணப்படும் கிரி என்னும் சொல் கீழ்கண்டவற்றுள் எதை குறிக்கிறது? மலை. கிரினாவே மலை. 28th question திருவிளையாடற் புராணம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை? மதுரையில் எழுந்தருளியுள்ள சோமசுந்தர கடவுள் செய்த 63 திருவிளையாடல்களை விளக்கி கூறும் பழைய வரலாற்று நூல் திருவிளையாடற் புராணம். 63 திருவிளையாடல்கள் கிடையாது, 64 திருவிளையாடல்கள் பற்றி சொல்லுவாங்க. திருவிளையாடற் புராணத்தை பாடிய பரஞ்சோதி முனிவர் வடமொழியையும் தமிழையும் நன்கு கற்றுணர்ந்த சான்றோர். கரெக்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல 64ன்னு வரணும், அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு. திருவிளையாடற் புராணம் மதுரை காண்டம் கூடல் காண்டம் திருஆலவாய் காண்டம் என்னும் 3 பிரிவுகளை உடையது. சரி. திருவிளையாடற் புராணத்தில் 65 படலங்களும் 3200 பாடல்களும் உள்ளன. தவறு. திருவிளையாடற் புராணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 64 திருவிளையாடல்கள், அதே மாதிரியே 3 காண்டம் மதுரை கூடல் திருஆலவாய்ன்னு சொல்லிட்டு மொத்தமாக 64 படலங்கள். ஓகேவா? எத்தனை படலங்கள்? 64 படலங்கள், 3363 பாடல்கள் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அதோடைய இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் 2, 3 மட்டும்தான் சரியாக இருக்குது. 29th question தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்தியங்குவது அப்படின்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா கால்டுவெல். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே தொல்காப்பியம். தண்ணீர் இல்லாத தமிழ்னு சொன்னது தண்டிலங்காரம். தமிழே என்னை ஈர்த்தது குரலோ என்னை இழுத்தது அப்படின்னு சொன்னது க்ரௌல். ஓகேங்களா? 3, 4, 1, 2 தான் இதுக்கு ஆன்சர். தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்தியங்குவதுன்னு சொன்னது கால்டுவெல். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவேன்னு சொன்னது தொல்காப்பியம். தண்ணீர் இல்லாத தமிழ்னு சொன்னது தண்டிலங்கார தமிழ். தமிழ் என்னை ஈர்த்தது குரலோ என்னை இழுத்ததுன்னு சொன்னது க்ரௌல். 30th question நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க. சிறுபானாற்றுப்படை வந்து பார்த்தீங்கன்னா நல்லூர் நத்தத்தனார். திருமுருகாற்றுப்படை வந்து பார்த்தீங்கன்னா நக்கீரர். பொருணர் ஆற்றுப்படை வந்து பார்த்தீங்கன்னா முடத்தாம கன்னியார். பெருமான் ஆற்றுப்படை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். சிறுபானாற்றுப்படை யாரு? நல்லூர் நத்தத்தனார். திருமுருகாற்றுப்படை நக்கீரர். பொருணர் ஆற்றுப்படை முடத்தாம கன்னியார். பெருமான் ஆற்றுப்படை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஆன்சர் வந்து 2, 4, 1, 3. 31st question பொறுத்துக. இன்டர்நெட் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இணையம். சர்ச் என்ஜின் அப்படின்னா தேடுபொறி. ஜேர்னல் அப்படின்னா வந்து மின் இதழ். புக் அப்படின்னா மின்னூல். இன்டர்நெட் அப்படின்னா இணையம், சர்ச் என்ஜின்னா தேடுபொறி, ஜேர்னல் அப்படின்னா மின் இதழ், புக் அப்படின்னா மின்னூல். 3, 4, 1, 2 தான் ஆன்சர். 32nd question கீழே காணப்பெறுவனவற்றுள் பொருத்தமற்றதை தேர்வு செய்க. சமரச சன்மார்க்க சங்கம் என்னும் விரிந்த நோக்கினை கொண்டவர் தாயுமானவர். கரெக்டு. தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படுவது தாயுமானவர் பாடல்கள். கரெக்டு. ஆண்மநேய ஒருமைப்பாட்டை வள்ளலாரிடமிருந்து கற்றறிந்தவர் தாயுமானவர். இல்லை, இது தவறு. பராபர கன்னிகள் தாயுமானவரால் இயற்றப்பட்டவை. கரெக்டு. ஸோ இதில் பொருத்தமற்றது சி ஆப்ஷன் தான். 33rd question பொறுத்துக்க தான் கொடுத்துருக்காங்க. அகநாற்றுடைய பாட்டு வைப்பு முறைகளை அதோட திணையோட பொறுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10, 20, 30 அப்படின்னு சொல்லி போகிறது இது நெய்தல் திணை. 6, 16, 26, 36 அப்படின்னு சொல்லிட்டு 6 அப்படின்னா மறு ஞாபகம் வச்சுக்கோங்க, மருத திணை. 4, 14, 24 இப்படி 4 நாளாக போச்சுன்னா அது முல்லை திணை. 2, 8, 12, 18 அப்படி போச்சுன்னா குறிஞ்சி திணை. இதே ஒற்றைப்படையில் வந்து போச்சுன்னா 1, 3, 5, 7 இப்படி போச்சுன்னா அது வந்து பாலை திணை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்கு 2, 4, 1, 3 தான் ஆன்சர். 34 ஒளி வேறுபாடு அறிந்து பொறுத்துக. வலை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிற வலை இருக்கு இல்லையா, அதுதான் வலை. வலை அப்படின்னா பொந்து. வாழை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மீன் வகை, வாழை மீன், நல்ல வாழை மீனா அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? வாழை அப்படிங்கிறது வந்து மர வகை. ஸோ வலை அப்படின்னா மீன்பிடி வலை. இந்தழா குண்டுலா வந்ததுன்னா மீன்பிடி வலை. வளைன்னு வந்ததுன்னா பொந்து. வாழை அப்படின்னு வந்ததுன்னா மீன் வகை. வாழை அப்படின்னு வந்ததுன்னா மர வகை. 35th question கீழ்காணும் கூற்றுகளுள் சரியானவை எவை? கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் ராமவதாரம். ரண்யன் வதைப்படலம் வான்மீகி ராமாயணத்தில் இல்லை, இடம்பெறவில்லை. சரி. மாய சனக படலம் கம்பராமாயணத்தில் இல்லாதது அப்படிங்கிறது வந்து தவறு.
கம்பர் 100 பாடல்களுக்கு ஒரு முறை தன்னை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளலை போற்றியுள்ளார். இதுவும் வந்து தவறு. ஸோ ஆன்சர் வந்து 1, 2 தான் சரியானவை. சரிங்களா? 36th கொஷின், நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர் யாரு? பனு அகமது மரைக்காயர். ஆக்சுவலாக நபிகள் நாயகத்தோட வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா உமர் புலவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அவர் பாதியிலே இறந்ததுனால மீதி பகுதியை வந்து கம்ப்ளீட் பண்ணது யாருன்னா பனு அகமது மரைக்காயர். இவர் எழுதின பகுதியை வந்து சின்ன சீரா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சின்ன சீரா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? 37 பொருந்தா ஒன்றினை தேர்வு செய்க. கண்ணதாசன் பாடல்களில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்கிறாங்க. முத்தான முத்தல்லவா மிதந்து வந்த முத்தல்லவா, கரெக்டு. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, கரெக்டு. அதுவும் அந்த பறவை போல வாழ வேண்டும், அதுவும் கரெக்டு. சின்ன பையலை சேதி கேளடான்னு சொல்லிட்டு இவர் வந்து பாடலை. ஸோ இது வந்து தவறானது. முத்தான முத்தல்லவா மிதந்து வரும் முத்தல்லவான்னு சொல்லிட்டு கண்ணதாசன் பாடியிருக்காரு. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா அதுவும் பாடியிருக்காரு. அதுவும் அந்த பறவை போல வாழ வேண்டும்னு சொன்னதும் கரெக்டு. ஸோ சின்ன பையலை சேதி கேளடா அப்படிங்கிறது வந்து தவறானது. ராச சோழனுலாவை பாடியவர் ஒட்டக்கூத்தர். ராச சோழனுலாவை பாடினது யாரு? ஒட்டக்கூத்தர். 39th கொஷின், ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. மாணிக்க வாசகர் வந்து பார்த்தீங்கன்னா திருக்கோவை, திருவாசகம் இதெல்லாம் எழுதியிருப்பாரு. ஆண்டாள் வந்து நாச்சியார் திருமொழி, சுந்தரர் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தொண்டர் தொகை, திருநாவுக்கரசர் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டக வேந்தர். ஸோ மாணிக்க வாசகர் என்னது? திருக்கோவை, ஆண்டாள் நாச்சியார் திருமொழி, சுந்தரர் திருத்தொண்ட தொகை, திருநாவுக்கரசரை தாண்டகவேந்தர்னு அழைப்பாங்க. 3, 4, 1, 2 தான் கரெக்டு. 40th கொஷின், முன்னீர் விளக்கம் மகடுவோடு இல்லை என்று கூறியவர் தொல்காப்பியர். முன்னீர் வழக்கம்னா என்னது? கடல் பயணம். ஸோ முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை அப்படின்னு கூறியவர் யாரு? தொல்காப்பியர். 41th கொஷின், கீழே காண்பவற்றுள் பொருத்தமற்றது எதுன்னு கேட்குறாங்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர். புதுவை அடுத்த வில்லியனூரில் பிறந்த வாணிதாசன், கரெக்டு. திரைக்கவி திலகம் ஆ மருதகாசி பாடல்கள் எனும் தலைப்பில் ஆ மருதகாசியின் பாடல்கள் தொகுக்கப்பட்டு வெளிவந்துள்ளது, கரெக்டு. நீதிநெறி விளக்கம் கந்தர் கலிவெண்பா, கந்தர் அனுபூதி, முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் ஆகிய நூல்களை குமரகுருபரர் பாடினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது. கந்தர் அனுபூதிலாம் வந்து குமரகுருபரர் பாடலை. காரை முத்துப்புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா என புனைப்பெயர்கள் கண்ணதாசனுக்கு உண்டு. இது கரெக்டு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் குமரகுருபரருடைய நூல்கள் கந்தர் கலிவெண்பா, நீதிநெறி விளக்கம்லாம் கரெக்டு தான். கந்தர் அனுபூதிங்கிற ஒன்று வந்து அவர் பாடியிருக்க மாட்டார். சரிங்களா? அதனால 3rd ஆப்ஷன் தான் பொருத்தமற்றது. 42nd கொஷின் வந்து இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் பாரதிதாசன், கரெக்டு. இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? பாரதிதாசன். 43rd கொஷின் 43rd கொஷின், மாணிக்கவாசகர் கட்டிய கோவில் எங்கு உள்ளது? திருப்பெருந்துறையில் இருக்கு. சரிங்களா? மாணிக்கவாசகர் கட்டிய கோவில் எங்கு உள்ளது? திருப்பெருந்துறை. 44th கொஷின், கள்ளர் சரித்திரம் என்னும் உரைநடை நூலை எழுதியவர் நாமு வேங்கடசாமி நாட்டார். கள்ளர் சரித்திரம் என்னும் உரைநடை நூலை எழுதியவர் யார்? நாமு வேங்கடசாமி நாட்டார். நாமு வேங்கடசாமிங்கிறவர் வந்து சிலபஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் அது கரெக்டாக நல்லா பார்த்துக்கோங்க. கள்ளர் சரித்திரம் அப்படிங்கிற உரைநடை நூலை எழுதியிருப்பார் நாமு வேங்கடசாமி. 45 மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் அப்துல் ரஹ்மான். இது வந்து ரிப்பீட்டட் கொஷின், அடிக்கடி இந்த கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்துல் ரஹ்மான் பற்றி. மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தான். 46 மு மேத்தா எழுதிய சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் எது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. 2006 வந்து ஆகாயத்து அடுத்த வீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாதமி கொடுத்துருப்பாங்க. மு மேத்தா எழுதிய சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. 47 வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். 48th கொஷின், தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்ட கவிஞர் வாணிதாசன். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்னும் நூலை வெளியிட்ட கவிஞர் யாரு? வாணிதாசன். பிரான்ஸ், அதே மாதிரியே பிரான்ஸ் அரசுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா செவாலியர் விருதும் வாணிதாசன் வாங்கியிருப்பாரு. ஸோ பிரெஞ்சு வந்து அவருக்கு தெரியும். 49th கொஷின் வந்து ஒரு பொறுத்துக. புதுமை பித்தன் அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ விருதாச்சலம்.
ஈரோடு தமிழன்பனுக்கு ஜெகதீசன். வாணிதாசன் அப்படிங்கிறவருக்கு வந்து அரங்கசாமி என்ற எத்திராசலும் நமக்கு தெரியும். கண்ணதாசன் முத்தையா. ஸோ வந்து புதுமை பித்தன் சோ விருதாச்சலம், ஈரோடு தமிழன்பன் ஜெகதீசன், வாணிதாசன் எத்திராஜ், கண்ணதாசன் முத்தையா. ஸோ ஆன்சர் வந்து 4123. 50th கொஷின் பார்த்தீங்கன்னா பொருந்தா சொல்லை கண்டறிக. தத்தை, சுகம், வெறுப்பு, கிள்ளை. வெறுப்பு அப்படின்னா மீனிங் என்னப்பா? மழை அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். வெறுப்புனா என்னது? மழை. இதே தத்தை, சுகம், கிள்ளை அப்படிங்கிறதோடைய பொருள் என்னன்னா கிளி. சரிங்களா? மற்ற மூணுக்கும் வந்து கிளிங்கிறது பொருளாக வருது. இதில் ஒன்று மட்டும் டிஃபராக இருக்குது. ஸோ பொருந்தா சொல். 51 பொருட்டன்று பிரித்தெழுதுக. பொருட்டு கூட்டல் அன்று. 52 பொறுத்துக. ஆயுத குறுக்கம் அப்படிங்கிறது ஆயுத எழுதிருக்கா? ஸோ தேர்ட். ஓகேங்களா? ஐகார குறுக்கம் கடலை, ஔகார குறுக்கம் வவ்வால், மகர குறுக்கம் மருண். 53 அகர வரிசைப்படி அமைந்துள்ள கண்டறிக. அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிகன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அ வயசா பானீங்களா? அக்கு வயசு போனீங்கன்னா மா இருக்கு. அதுக்கு அடுத்தது மா இல்லை, மீ இல்லை, மீ இருக்கு. அடுத்தது மூ இருக்கு. அதுக்கப்புறம் மே, அதுக்கப்புறம் பா, அதுக்கப்புறம் மோ. மேடு பள்ளம். சரிங்களா? சரி, மேடு பள்ளம்னு சேர்த்தி வரணும். அது அடுத்தது மொழிபெயர்ப்பு. வரிசையில் வந்து நீங்கள் அகர வரிசைப்படி அமைக்கணும். சரிங்களா? 54th கொஷின் பொறுத்துக. விரிநகர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வினைத்தொகை. விரிநகர். மலரடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உவமை தொகை. மா பழா வாழை. மாவும் பழாவும் வாழையும் உம்மை தொகை. முதுமரம். முதுமை கூட்டல் மரம். ஸோ பண்பு தொகை. மை வந்து மறைஞ்சு வந்திருக்குது. சரிங்களா? ஸோ வந்து தொகை அப்படின்னாவே மறைஞ்சு வருது. ஓகேங்களா? ஸோ விரிநகர் அப்படின்னா விரிநகர், விரியும் நகர், விரிகின்ற நகர், அந்த மாதிரி வந்து 3 காலத்தையும் வந்து மறைந்து வருது. சரிங்களா? மலரடி, மலர் போன்ற அடி அப்படிங்கிறது உவமை தொகை. போல போன்ற வார்த்தைகள் மறைந்து வருது. மாவும் பழாவும் வாழையும், இந்த மாதிரி அப்படிங்கிறது வந்து மறைஞ்சு வந்திருக்கு. முதுமரம், முதுமை கூட்டல் மரம், மை வந்து மறைஞ்சு வந்திருக்கு. சரிங்களா? இதுதான் ஆன்சர். இதுக்கு வந்து 2341 தான் ஆன்சர். 55 பொறுத்துக. 3 காலங்களில் ஒன்றினை உணர்த்துவது எது அப்படின்னு கேட்குறாங்க. வினை எச்சம், வினை முற்று. 3 காலங்களில் ஒன்றை உணர்த்துவது வினை முற்று. முக்காலத்தையும் உணர்த்துவது எது? வினை எச்சம். படித்தல், கற்பித்தல், எழுதுதல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெயரெச்சம். முற்று பெறாத வினைச்சொல் பெயரில் முடிவது தொழிற்பெயர். சாரி கைஸ், தவறாக சொல்லிட்டேன். ஸோ 3 காலங்களில் ஒன்றினை உணர்த்துவது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வினை முற்று. முக்காலத்தையும் உணர்த்துறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வினையெச்சம். படித்தல், கற்பித்தல், எழுதுதல் அப்படின்னு சொல்லிட்டு தல்னு கொண்டு முடியிருந்தாலும் இது தொழிற்பெயர். முற்று பெறாத வினைச்சொல் பெயரில் முடிவது, அதாவது பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். அதை தான் சொல்லியிருக்காங்க. முற்று பெறாத வினைச்சொல் பெயரில் முடிவது பெயரெச்சம். இதுக்கு ஆன்சர் 2341. 56th கொஷின் பொருந்தாத இணையை கண்டறிக. முல்லை அப்படிங்கிறதோடைய திணையோட இது வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எது பொருந்தாதது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ முல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து விறகு விதைத்தல், களை பறித்தல் கரெக்டு தான். பாலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறை கவர்தல், சூறையாடல் கரெக்டு. குறிஞ்சியில் தேன் எடுத்தல், கிழங்ககழ்தல் கரெக்டு. மருதமில் மீன் பிடித்தல், உப்பு விற்றல்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக மருதம் வந்து வயல், அதில் எப்படி மீன் பிடிப்பாங்க, உப்பு விற்பாங்க? ஸோ அது வந்து தவறாக இருக்குது. இது வந்து நெய்தலுக்கு தான் வரும். சரிங்களா? அப்போ வந்து மருதமில் என்ன பண்ணுவாங்க? வயலில் வந்து நெல்லெறிதல், களை பறித்தல், அந்த மாதிரியான தொழில்கள்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ 56 வந்து தவறானது வந்து பார்த்திங்கன்னா பொருந்தாதது மருதம் தான். 57 அகர வரிசைப்படி சரியாக அமைந்த சொல்வரிசையை குறிப்பிடுக. கண், கண்டம், கண்டு, கண்ணி. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன் அப்படின்னு வரிசையாக வந்து பார்க்கணும். அதுக்கு அடுத்தது டா வந்து பார்க்கணும். அதுக்கு அடுத்தது டூ வந்து பார்க்கணும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து வரிசையில் பாருங்கள். அது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கா கீ அந்த வரிசையில் தான் நீங்கள் போகணும். சரிங்களா? கா ஞா சா ஞா டா நா. டாக்கு அடுத்தது தான் நா வரும். சரிங்களா? முன்னாடியே நா வராது. டாக்கு அடுத்ததுக்கு தான் நா வரும். அடுத்தது 58 அப்பிசி மாசம் அடமலை இம்பாங்க. இத்தொடரில் பிழை நீங்கிய வடிவம். ஐப்பசி மாதம் அடைமழை என்பார்கள். ஸோ தமிழில் கரெக்டாக எழுதணும் அப்படின்னா அப்பசி அப்படிங்கிறது வந்து ஐப்பசி மாதம் அடைமழை என்பார்கள்.
கீழே தரப்படவற்றுள் சரியானவை எவை? நான் யான் என்பதை தன்மை ஒருமை பெயர்கள் கரெக்டு. நாம் யாம் என்பவை தன்மை பன்மை பெயர்கள் கரெக்டு. வேற்றுமை உருபேர்க்கும் போது யான் என்பது என் என்றும் யாம் என்பது எம் என்றும் நாம் என்பது நம் என்றும் தெரியும் கரெக்டு. நீ நீர் நீவீர் நீயீர் நீங்கள் என்பன முன்னிலை ஒருமைன்னு சொல்கிறாங்க. அது எப்படி நீங்கள் அப்படிங்கிறதும் முன்னிலை ஒருமையாக வரும்? ஸோ நீங்கள்ங்கிறது முன்னிலை பன்மையில் வரும் சரிங்களா. இது தவறாக இருக்குது. ஸோ கரெக்டான ஆன்சர் 1 2 3 சரியானவை. 60th கொஷின். கூவா முன்னம் நிலையோன் நீ குறுகி இச்செயலில் அடிகோட்டிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பு கேட்குறாங்க சரிங்களா. கூவா அப்படின்னு சொல்கிறதுனால ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். குறுகி நீ குறுகி கீன்னு வருதா? ஸோ ஈ ஊ அப்படிலாம் முடிஞ்சதுன்னா அது வினையெச்சம் சரிங்களா. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். 61 ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. வாழை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இளம்பெண் சரிங்களா. முன்ன வந்து நம்ம பார்த்தோம் வாழை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ழா வந்தது அப்படின்னா பள்ளிக்கூடமுக்கு வர அந்த ழாய் வந்ததுன்னா மீனுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதே வந்து குண்டுலா இது வந்தது பார்த்திங்கன்னா இளம்பெண் சரிங்களா. உழை அப்படின்னா பிடரி மயிர். விலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தயிர். வளைனா வந்து பார்த்திங்கன்னா சுரப்புன்னை மரம். வாழை அப்படின்னா இளம்பெண், உழைனா பிடரி மயிர், விலைனா தயிர் ஓகேவா. விலைனா என்னது? தயிர். வளைனா சுரப்புன்னை மரம். 3 4 1 2 தான் கரெக்டு. 62 இன்மையுள் இன்மை விருந்தொரால் இதில் விருந்து என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? பண்பாகு பெயர். விருந்துங்கிறது ஒரு பண்பு அதனால பண்பாகு பெயர். 63 காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர் யார்? அம்புஜத்தம்மாள். அம்புஜத்தம்மாள் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர் யார்? அம்புஜத்தம்மாள். ஐம்புஜங்களையும் அவர் வந்து தத்தெடுத்துக்கிட்டாரு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து அஞ்சலை அம்மாள் அந்த அம்புஜத்தம்மாள் கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அதனால நான் ஐம்புஜங்களையும் தத்தெடுத்துக்கிட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஸோ அஞ்சலை அம்மாள் அவர் என்னன்னு சொல்லியிருப்பாரு? தென்னாட்டுடைய ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 64th கொஷின். கீழே காணப்பெறுவற்றுள் பொருத்தமற்ற கூற்றை தேர்ந்தெடுக. பண்டை தமிழகம் சேரர் சோழர் பாண்டியர் என்னும் மூவேந்தர்களால் ஆளப்பெற்றது கரெக்டு. நகை அழுகை உவகை பெருமிதம் முதலான பல சுவைகள் தோன்றுமாறு பாடப்படும் பாடல்கள் பல்சுவை பாடல்களாம் கரெக்டு. தேர் யானை குதிரை காலால் படைகளின் வலிமை வீரச் சிறப்புகளை போற்றுவது புறப்பாடல்கள். புறப்பாடல்கள் வந்து தேர் யானை குதிரை காலால் படைகளின் வலிமை வீரச் சிறப்புகளை தான் பேசும், வீரத்தை பேசும் சரிங்களா. அதனால இது கரெக்டு. நாட்டு வளம் செல்வ வளம் செங்கோல் மாண்பு உரைக்கும் அரசு ஆவணமாக காவடி சிந்து திகழ்கிறது கிடையாது. காவடி சிந்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ இது வந்து தவறு. ஸோ பொருத்தமற்ற கூற்று ஆப்ஷன் டி. 65 ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. பாண்டியன் பரிசு பாரதிதாசன், குயில் பாட்டு பாரதியார், ஆசிய ஜோதி கவிமணி, சங்கொலி நாமக்கல் கவிஞர். ஸோ வந்து 3142 பாண்டியன் பரிசு பாரதிதாசன், குயில் பாட்டு பாரதியார், ஆசிய ஜோதி கவிமணி, சங்கொலி வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் கவிஞர். 3142. 66 தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் சேக்கிலார். தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் யார்? சேக்கிலார். 8 தொகை நூல்களுள் அகப்புற பாடல்களை கொண்ட நூல் பரிபாடல். ஸோ 8 தொகை நூல்களில் அகம்புற பாடல்களை கொண்ட ஒரே நூல் வந்து பார்த்திங்கன்னா பரிபாடல். 68 முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவைன்னு கேட்குறாங்க. 3 கூட்டல் 900 முத்தொள்ளாயிரம். சேர சோழ பாண்டிய வேந்தர்களை பற்றிய 3 தொள்ளாயிரம் பாடல்கள் அடங்கிய தொகுப்பு முத்தொள்ளாயிரம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. முத்தொள்ளாயிரத்தில் 2700 பாடல்கள் உள்ளன. இது வந்து தவறு. இங்கேயே வந்து சொல்லிட்டாங்க 3900 பாடல்கள். அப்போ 2700 பாடல்கள் இல்லை இருக்கணும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், 2700 பாடல்கள் கிடையாது. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேயும் வந்து சொல்லிட்டாங்க 3 பேரை பற்றின 900 பாடல்கள்னு சொல்லிட்டு மொத்தமே அதில் வந்து 900 பாடல்கள் தான் இருக்கும் சரிங்களா. ஸோ 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. 3வது ஸ்டேட்மெண்ட் முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் புகழேந்தி புலவர்னு சொல்கிறாங்க. கிடையாது, அதோடைய ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை சரிங்களா. ஸோ இது தவறு. சேர சோழ பாண்டியனின் ஆட்சி சிறப்பு வீரம் நாட்டு வளம் பற்றிய பாடல் தொகுப்பே முத்தொள்ளாயிரம். இது கரெக்டு. ஸோ 1 4 தான் சரியானவை. திருக்கோட்டியூர் நம்பியால் எம்பெருமானார் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ராமானுசர். திருக்கோட்டியூர் நம்பியால் ஓகேவா. திருக்கோட்டியூர் நம்பி இருக்காங்க இல்லையா, அவர் வந்து எம்பெருமானார் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ராமானுசர். 3 அடி சிறுமையும் 6 அடி பெருமையும் கொண்ட நூல் ஐங்குறு நூறு. 3 அடி சிறுமையும்
6 அடி பெருமையும் கொண்ட நூல் வந்து ஐங்குறுநூறு. இதே நற்றிணைனா 9 அடி சிறுமையும் 12 அடி பெருமையும் கொண்டது. குறுந்தொகை வந்து 4 அடி சிறுமையும் 8 அடி பெருமையும் கொண்டது. நந்திக்கலமகத்தின் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை, அதாவது பெயர் தெரியவில்லை. நந்திக்கலமகத்தின் ஆசிரியர் யார்? பெயர் தெரியவில்லை. 72 பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. கொண்டல்னா மேகம், தாமம்னா மாலை, புரிசைனா மதில், மல்லல்னா வளம். கொண்டல்னா மேகம், தாமம்னா மாலை, புரிசைனா மதில், மல்லல்னா வளம். 3142. 73 முக்கூடர் பள்ளு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவை. முக்கூடலில் வாழும் பள்ளி மூத்த மனைவி, மருதூர் பள்ளி இளைய மனைவி. முக்கூடலில் வாழும் பள்ளி தான் மூத்த மனைவி, மருதூர் பள்ளி வந்து இளைய மனைவி என்று இருவரை மணந்து திண்டாடும் பள்ளன் வாழ்க்கை பற்றிய நூல் முக்கூடர் பள்ளு. சரிங்களா, அது கரெக்டு. முக்கூடர் பள்ளு நூலில் தஞ்சை மாவட்ட பேச்சு வழக்கை காணலாம். தவறு. திருநெல்வேலி மாவட்ட பேச்சு வழக்கை தான் காண முடியும். முக்கூடர் பள்ளு ஆசிரியர் எவர் என தெரிந்துள்ளது. கரெக்ட். யாருன்னு தெரியாது. சரிங்களா. பள்ளமான நீர் நிறைந்த சேற்று நிலத்தில் உழவு தொழில் செய்து வாழும் பாமரர்களாகிய பள்ளர்களின் வாழ்க்கையை சித்தரிக்கும் நூல் சதகம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பள்ளர்களுடைய வாழ்க்கையை சித்தரிக்கிறது முக்கூடல் தான். சரிங்களா, முக்கூடல் பல் தான். ஸோ இது தவறாக இருக்குது. இங்கே சதகம்னு கொடுத்ததுனால இது தவறு. 13 தான் சரியானது. 74 விற்பெருந்தடந்தோள் வீர. இப்பாடலடி யாரை குறிக்கிறது? ராமன். விற்பெருந்தடந்தோள் வீர. இப்பாடலடி யாரை குறிக்கிறது? ராமன். 75 திருவேங்கட தந்தாதி என்னும் நூலை இயற்றியவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். திருவேங்கட தந்தாதி என்னும் நூலை இயற்றியவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். 76 ஐங்குறுநூற்றில் முல்லைத்தின பாடல்களை பாடியவர் பெயரை தேர்ந்தெடு. பேயனார். சரிங்களா. குறிஞ்சி ஐங்குறுநூற்றில் குறிஞ்சியை பாடினவர் கபிலர், முல்லைய பாடினது பேயனார், மருதத்தை பாடினது வந்து ஓரம்போகியார், நெய்தல் வந்து பாடியது வந்து பார்த்திங்கன்னா ஸோ நெய்தலை வந்து பாடினது நெய்தல் திணை பாடல்களை பாடியது வந்து பார்த்திங்கன்னா அம்மூவனார். பாலை திணை பாடல்களை பாடினது வந்து ஓதலாந்தியார். சரியா, இங்கே நம்மளுக்கு கேட்குறது முல்லை திணை. ஸோ பேயனார். 77 கீழே காண்பனவற்றுள் எவை சரியற்றவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அகப்பொருள் பற்றிய நற்றிணை நூலில் புறப்பொருள் செய்திகளும் தமிழக வரலாற்று குறிப்புகளும் அறவே இடம்பெற்றிராதது குறிக்கத்தக்கது. இது வந்து தவறான ஸ்டேட்மெண்ட். சரிங்களா. நற்றிணை செய்யுள் 8 அடி சிறுமையும் 12 அடி பெருமையும் கொண்டவைன்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. எப்படின்னா 9 அடி சிறுமையும் 12 அடி பெருமையும்னு வரும். நற்றிணை சொற்கள் அகர்வப்பாக்களால் ஆனவை. இது வந்து சரியானது. சரிங்களா. அகரப்பாக்கள் ஆசிரியப்பால ஆனது. நற்றினையை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த மாறன் வழுதி என்னும் பாண்டிய மன்னன். கரெக்டு. ஸோ 3-4 தான் சரியானது. 1-2 சரியற்றவை. 78 பொருந்தாத இணையினை காண்க. களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. புறநானூறு கரெக்டு. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார். திருக்குறள் கரெக்டு. கூடலில் ஆய்ந்த ஒன்தீன் தமிழேன். இதுதான் வந்து தவறானது. சிலப்பதிகாரம்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. கூடலில் ஆய்ந்த ஒன்தீன் தமிழேன்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா திருவாசகம். என்னது? திருவாசகம். ஸோ பண்ணோடு தமிழொப்பாய் தேவாரம் கரெக்டு. ஸோ 3rd ஆப்ஷன் தான் பொருந்தாதது. 79 திரிக்கடுகம் பற்றிய கூற்றுகளில் பொருத்தமற்றது என்னன்னு கேட்குறாங்க. திரிக்கடுகம் 102 வெண்பாக்களை கொண்டது. ஸோ இதுதான் வந்து தவறானது. ஸோ திரிக்கடுகம் வந்து பார்த்தீங்கன்னா 100 வெண்பாக்களை கொண்டது. இங்கே வந்து 102ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தவறு. 100 வெண்பாக்கள் தான் இருக்கும் திரிக்கடுகம்ல. ஸோ திரிக்கடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் கரெக்டு. திரிக்கடுகம் 15 கீழ்கணக்கு நூல்களுள் கரெக்டு. சுக்கு மிளகு திப்பிலையால் ஆன மருந்துக்கு பெயர் திரிக்கடுகம். இந்த 3 பொருட்களால் ஆகியிருக்கும். சரிங்களா. 7ஆவது வந்து பார்த்தீங்கன்னா லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு மிளகு திப்பளி. சரிங்களா, அதால் ஆகியிருக்கும். 80th கொஷின் பாந்தல் உரகம் பன்னகம் பனி என்னும் சொற்களின் பொருள் டேஷ் என்பதாகும். பாம்பு. பாந்தல் உரகம் பன்னகம் பனி என்னும் சொல்லின் பொருள் பாம்பு என்பதாகும். 81 பொறுத்துக. பாடு என கூறியவுடன் பாடியவர் ஆசு கவி. சரிங்களா. ஓசை நலம் சிறக்க பாடுபவர் மதுர கவி. மதுர ஓசை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதனால ஓசைனா மதுர கவி. தொடர்நிலை செய்யுள் பாடுபவர் வித்தார கவி. நல்லா விசாலமாக பாடுவார், தொடராக பாடுவார் அப்படின்னா வித்தார கவி. சொல்லணி அமைத்து பாடுபவர் சித்திர கவி. சரிங்களா. சொல்லணி சித்திர கவி அப்படின்னு அமைச்சுக்கோங்க. பாடு என கூறியவுடன் பாடியவர் ஆசு கவி. ஓசை நலம் சிறக்க பாடுபவர் மதுர கவி. தொடர்நிலை செய்யுள் பாடுபவர் வித்தார கவி. சொல்லணி அமைத்து பாடுபவர் சித்திர கவி. 3-4-2-1.
82 இந்தியா விஜயா என்ற இதழ்களை வெளியிட்டவர் பாரதியார். இந்தியா விஜயா என்ற இதழ்களை வெளியிட்டவர் பாரதியார். 83 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ மூலிகையோட பொது பெயரை அதோட சிறப்பு பெயரோட மேட்ச் பண்ணணும். தூதுவளை அப்படின்னா வந்து நமக்கு தெரியும் ஞானப்பச்சிலை, கற்றாழைனா குமரி, கரிசலாங்கண்ணினா தேகராசம், குறுமிளகுனா இந்திய மருந்து. தூதுவளைனா ஞானப்பச்சிலை சிறப்பு பெயர், கற்றாழைனா குமரி சிறப்பு பெயர், கரிசலாங்கண்ணினா தேகராசம், ரிங்கராசம், கையாந்தக்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. குறுமிளகை வந்து இந்திய மருந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் 2143 தான் கரெக்டு. ஸோ 84th கொஷினுக்கு ஒரு மேட்ச் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொலையே களவே காமத்தி விளைவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உடம்புல தோன்றும். நம்மளுக்கு கொலை பண்ணுறது களவு காமம்லாம் நம்மளுக்கு வந்து உடம்புல தோன்றுது. பொய்யே குரலை கடுஞ்சொல் பயனில் சொல் இது எல்லாமே ஒரு சொல்லில் தோன்றது. சரிங்களா? ஸோ வெகுழல் பொல்லா காட்சி அப்படிங்கிறது வந்து உள்ளத்தில் வந்து தோன்றும். வெகுள்னா வந்து விரும்புறது, வெகுழல்னா சினம், பொல்லா காட்சினா மாயத்தோற்றம். நம்ம லாஸ்ட் பிவைக்குள்ளே இந்த கொஷின் வந்து பார்த்துருப்போம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உள்ளத்தில் தோன்றும். பிறந்தார் மூத்தார் பிணி நோயுற்றார் இறந்தார் இவங்களாம் என்பது இயல்பே. இது வந்து இயல்பே அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு வந்து 3412 தான் ஆன்சர். ஸோ 85th கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர் அப்படிங்கிற அவர் வந்து எழுதின நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணாமிர்த சாகரம். வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரியார் அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞரோட இயற்பெயர் தான் வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரி. அவர் எழுதின நூல் வந்து மானவிஜயம். மானவிஜயம் வந்து களவழி 40 வந்து கொண்டு எழுதியிருப்பாரு. சரிங்களா? கோமல் சுவாமிநாதன் தண்ணீர், முதுநாரை முதுகுருகு, இசை நுணுக்கம் இதெல்லாம் இசை நூல்கள். தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர் கருணாமிர்த சாகரம், வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரியார் மானவிஜயம், கோமல் சுவாமிநாதன் தண்ணீர், முதுநாரை இசை நூல். ஸோ 3412 தான் ஆன்சர். 86th கொஷின் பதிற்று பத்தின் 5ஆம் பத்தில் பாடப்பட்ட மன்னன் கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன். ஸோ இவரை பற்றின பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரணர். 5ஆம் பத்தி யாரை பற்றி சொல்லுது? கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன். தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்புரை பற்றி பார்த்தீங்கன்னா 8ஆம் பத்தில் வந்து யார் பாடியிருப்பாரு அப்படின்னா தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்புரை பற்றி அரிசில் கிளார் பாடியிருப்பாரு. பழியானை செல்கல குட்டுவனை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பாளை கௌதமனார் பாடியிருப்பாரு 3ஆம் பத்து. சரிங்களா? 3ஆம் பத்தில் பாளை கௌதமனார். செல்வக்கடங்கோ வாழியாதன் வந்து பார்த்தீங்கன்னா செல்வக்கடங்கோ வாழியாதன் வந்து 7ஆம் பத்து. சரியா? 7ஆம் பத்தில் வந்து கபிலர் வந்து செல்வக்கடங்கோ வாழியாதனை பற்றி பாடியிருப்பாரு. 87 முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றதை தேர்ந்திடு. முத்தொள்ளாயிர பாடல்களில் புறத்திரட்டு என்னும் நூலின் வாயிலாக 108 வெண்பாக்கள் மட்டுமே கிடைத்துள்ளன. ஸோ 108 வெண்பாக்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. முத்தொள்ளாயிரம்ல மொத்தமாக 900 பாடல்கள் இருக்குன்னு மேலேயே பார்த்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 108 வெண்பாக்கள் தான் கிடைச்சிருக்கு. சரியா? பழைய உரை நூல்களில் மேற்கோள்களாக 22 பாடல்கள் சிதந்த நிலையில் கிடைத்தன. அதுவும் வந்து கரெக்ட். பழந்தமிழருடைய பண்பாடு, தமிழக மூவேந்தர்கள், அவர்தம் படைகள், வீரர்கள், போரியல் முறைகள் முதலியன சொல்லப்பட்டுள்ளன. கரெக்ட். சுவை மிகுந்த விருத்தப்பாக்களால் கற்பனை களஞ்சியமாக திகழ்கின்றனன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தவறு. ஆக்சுவலா முத்தொள்ளாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாவால் இயற்றப்பட்ட நூல். சரிங்களா? அதனால டி ஆப்ஷன் தான் தவறா இருக்கு. 88 ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. நீல் நெடுங்கண்ணி அப்படின்னா விசாலாட்சி. நீளம் விசாலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீண்டனா விசாலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. வால் நெடுங்கண்ணி, கட்க நேத்ரி. கட்க அப்படிங்கிறத நீங்கள் கற்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் கற்கலை அப்படின்னா வால் எடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வால் நெடுங்கண்ணி, கட்க நேத்ரி. பழமலைநாதர், விருத்தகிரீஸ்வரர். பழத்தை நம்ம விரும்பி சாப்பிடுவோம், அதனால பழமலைநாதர், விருத்தகிரீஸ்வரர். செம்பொன் பள்ளியார், சொர்ண ப்ரூச்சுரர். ஸோ செம்பொன் பள்ளியார் அப்படின்னா செம்பொன் சொர்ண பிரீச்சுரர். ஸோ நீல் நெடுங்கண்ணி விசாலாட்சி, வால் நெடுங்கண்ணி கட்கநேத்ரி, பழமலைநாதர் விருத்தகிரீச்சுரர், செம்பொன் பள்ளியார், சொர்ண புரோச்சுரர். ஸோ 2143 தான் ஆன்சர். 89 சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற ராபி சேதுப்பிள்ளையின் நூல் எது? தமிழின்பம். சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற ராபி சேதுப்பிள்ளையின் நூல் எது? தமிழின்பம். காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் என்ன? புனிதவதி. காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் புனிதவதி. 91 தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று பாராட்டப்படுபவர் வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் யாரு? வாணிதாசன். 92 வந்து தமிழார்வத்தின் காரணமாக தம் பெயரை பரிதிமார் கலைஞர் என மாற்றிக்கொண்டவர் சூரிய நாராயண சாஸ்திரி. தமிழ் ஆர்வத்தின் காரணமாக தன்னுடைய பெயரை பரிதிமார் கலைஞர்னு மாற்றிக்கிட்டவர் சூரிய நாராயண சாஸ்திரி.
93 கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றதை தேர்வு செய்க. தந்தை பெரியார் பகுத்தறிவாளர் சங்கத்தை நிறுவினார். கரெக்ட். பெரியார் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டார். கரெக்ட். பெரியார் மகாத்மா காந்தியின் தொண்டர். அதுவும் கரெக்டு. ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று 3.5 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார் அப்படிங்கிறது தான் இதில் வந்து தவறு. 3.5 ஆண்டுகள்லாம் இருந்திருக்க மாட்டார். சரிங்களா? 94th கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா வாவேசு ஐயர் ஸோ ஆசிரியர் பெயரை வந்து சிறுகதையோட பொறுத்த சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வாவேசு ஐயருடைய சிறுகதை மங்கையர்க்கரசியின் காதல், தாண்டவராய முதலியார் பஞ்சதந்திர கதைகள், செல்வ கேசவராய முதலியார் அபிநய கதைகள், குபரா காணாமலை காதல், வாவேசு ஐயர் மங்கையர்க்கரசியின் காதல், தாண்டவராய முதலியார் வந்து பஞ்சதந்திர கதைகள், செல்வ கேசவர முதலியார் அபிநய கவிதைகள், குபரா காணாமலை காதல். ஸோ 2143. 95 வந்து பொருந்தாத இணை. பொது உடைமைக்கு திருவிக்கா. சரிங்களா? பொது உடைமைக்கு திருவிக்கான்னு வரணும். இந்த இடத்துல வந்து புதுமைப்பித்தன் நம்மளுக்கு தெரியும் சிறுகதைன்னு. சரிங்களா? புதுமைப்பித்தன் எதுக்கு? சிறுகதை. தனித்தமிழ் மறைமலையடிகள் கரெக்ட். பேச்சுக்கலை பேரறிஞர் அண்ணா, புரட்சி பாரதிதாசன். 96 தூய்ப்பிள்ளை ஆட்சியில் ஆளுநர் மாளிகைக்குள் பல்லக்கில் செல்லும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டது? ஆனந்த ரங்கருக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ பல்லக்கில் செல்லும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டது? ஆனந்த ரங்கர். புகைப்பழகத்தை கதை கருவாக கொண்ட மெல்ல மெல்ல மர என்ற சிறுகதையின் ஆசிரியர் லட்சுமி. மெல்ல மெல்ல மர என்ற சிறுகதையோட ஆசிரியர் யாரு? லட்சுமி. அரசு யாருடைய பிறந்த நாளை ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது? காமராசர். கல்வி வளர்ச்சி நாள் எப்போ? ஜூலை 15 தான் கல்வி வளர்ச்சி நாள். சரிங்களா? கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். மனநூல் இந்நூலின் ஆசிரியர் யார்? மனநூல்னா ஃபர்ஸ்ட் என்ன நூல்? சீவக சிந்தாமணி. ஸோ சீவக சிந்தாமணியோட ஆசிரியர் திருத்தக்க தேவர். ஸோ பொறுத்துக, ஒரு மேட்ச் கேட்டிருக்காங்க 100th கொஷின். அம்பை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை அவங்களுடைய நூல். அனுராதா ரமணன் அப்படிங்கிறவங்களது கால சுமை தாங்கி. திலகவதி அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காளி. பாக்யா வளம்புரி. சரிங்களா? பொறுத்துக்களை அம்பைனா வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை. அனுராதா ரமணன் கால சுமை தாங்கி. திலகவதி காளி. பாக்யா அப்படின்னா வளம்புரி. சரிங்களா? ஸோ இதோட 100th கொஷின் வந்து முடியுது. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.